வெற்றி பெற்று இன்று நானும் எங்களுடைய கட்சியினரும் எங்கள் தொகுதியுடைய பொறுப்பாளர் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களும் அவரை சென்று சந்தித்தோம். வந்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியோடு எங்களை வரவேற்றார். வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டார். சொன்னேன், ஒரு சவால் மிக்க தொகுதியில் நல்ல வெற்றின்னு சொன்னார். அப்போது உங்களுடைய வெற்றி வாய்ப்பு இழந்த அந்த செய்தி எங்களை ரொம்ப பாதிக்குது, மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டாட முடியலைங்கிறத சொன்னோம். அப்போ கூடுதலாக ஒரு செய்தியை சொன்னோம். இப்போ நாங்கள் எங்கள் கட்சியினர்கிட்ட பேசிட்டு வந்தோம். நீங்கள் சட்டமன்றத்தில் இருக்கணுங்கிறது எங்களுடைய எல்லாருடைய விருப்பம், தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். தேவைப்பட்டால் சிதம்பரம் தொகுதியில் நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம், நீங்கள் போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லி விருப்பத்தை தெரிவித்தோம். உடனே முதலமைச்சர் ரொம்ப இந்த கையை அழுத்தமாக பிடிச்சி, அந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் உள்ளே போகணும், செயல்படணும் சிறப்பாக அப்படின்னார். மறுபடியும் நான் அதை வலியுறுத்த முயன்ற போது மறுபடியும் கையை அழுத்தமாக பிடிச்சிட்டு அப்படி சொல்லவே கூடாதுன்னு சொல்லி ஒரு உரிமையோடு ஒரு கண்டிப்பாக சொன்னார். அதோட மேலும் பல விஷயங்கள் பேசணும். இடத்துல 20-25 நிமிஷம் நாங்கள் முதல்வரோட உட்காந்துட்டோம். 20 நிமிஷம் உட்காந்தா அப்போது பிரேமலதா அண்ணி, துர்கா அம்மா, துரைமுருகன் அண்ணன் எல்லாருமே கூட இருந்தாங்க. ஒரு 20-25 நிமிஷம் வரலையும் உட்காந்து பேசி இருந்துட்டு புறப்படும் போதும் அதை மீண்டும் நாங்கள் வலியுறுத்தினோம். அப்போது அதை உரிமையோடு மறுத்தவர், நீங்கள் சிறப்பாக செயல்படுங்க, நம்ம மீண்டும் பேசுவோம் வாங்க அப்படின்னு சொன்னார். அதோட கிளம்பி வந்துட்டோம். எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டாட முடியல, தான் உண்மை. வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக ஆதரவு கொடுத்துட்டாங்களா? அதாவது காங்கிரஸ் கட்சி நாடு முழுக்க கடந்த 15 வருட காலமாக பெரும் சோதனைகளையும் தோல்விகளையும் சந்தித்து வருகிறது. இந்த காலகட்டங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு உறுதுணையாக இருந்த ஒரு அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எல்லா நிலையிலும் துணையாக நின்று அதற்கு வலிமை சேர்த்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி இத்தகைய ஒரு முடிவை எடுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இது எத்தகைய அரசியல் போக்கு என்று எனக்கு தெரியவில்லை. பாஜகவை அரசியல் எதிரி என்று மட்டும்தான் இதுவரை விஜய் கூறி வந்திருக்கிறார். திமுகவை தான், பாஜகவை கொள்கை எதிரி என்ற அளவில் மட்டும்தான் அவர் இதுவரை பெயரளவிலே விமர்சித்து வந்தார். ஆனால் அரசியல் எதிரி என்ற பெயரில் திமுகவை கடுமையாக சேதப்படுத்தினார். இது காங்கிரஸ் கட்சியும் பலமுறை கண்டித்து வந்திருக்கிறது. இந்த நிலையில காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கூடிய இந்த முடிவு உண்மையிலே அதிர்ச்சி அளிக்கிறது. சோதனை நேரத்தில் தங்களுக்கு துணை நின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களையும் மறப்பது நியாயமா என்ற கேள்வியை அந்த தலைவர்கள் நினைவூட்டுகின்றோம்.